Hi there guys, welcome back. This is Deepak Kumar, co-founder of tradeachievers. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து மண்டேக்கான டாப் 3 பிக்ஸ் என்னென்னா இன்ட்ராடேயில் என்னோட டாப் 3 பிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்னென்ன ஸ்டாக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன்னு ஒன்று பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அதானி என்டர்பிரைசஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதானி என்டர்பிரைசஸில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து நியூஸ்ன்னு பார்க்கும்போது அவங்க Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 116% கிட்ட மேலே போயிருக்கு. இது மட்டும் இல்லாமல் முக்கியமான நியூஸ்ன்னு பார்க்கும்போது டீமர்ஜர் கொடுத்துருக்காங்க. டீமர்ஜர்னால் ஒன்றும் கிடையாது, ஒரு கம்பெனி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த கம்பெனிக்கிட்ட வந்து கீழே வந்து நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த பிராண்ட் எடுத்து அந்த விஷயத்தை எடுத்து ஒரு புது கம்பெனியாக வந்து ஃபார்ம் பண்ணுறது, அதான் வந்து மேஜராக டீமர்ஜர் சொல்லுவாங்க. சிம்பிளாக ஒரு இதுவாக சொல்லணும், எக்ஸாம்பிளாக சொல்லணும். லட்சம் ஒரு ஆப்பிள் இருக்குது, ஆப்பிள் நம்ம பார்க்குறோம், அங்கே ஐஃபோன் விற்கிறாங்க. ஐஃபோன் மட்டும் இல்லாமல் நிறைய ஆக்சசரிஸ் விற்கிறாங்க. லட்சம் இந்த ஏர்பாடுன்னு சொல்கிறோமா, இந்த இயர்ஃபோன்ஸ் காதில் மாட்ட ஹெட்செட்ஸ்லாம் விற்கிறாங்க. அதை வந்து ஹெட்செட்டை மட்டும் அவங்க தனியாக எடுத்து ஒரு புது கம்பெனியாக இது பண்ண எப்படி இருக்கும். இல்லை ஒரு சின்ன ஒரு பிரியாணி கடை வச்சுருக்கோம், அதில் வந்து பிரியாணி நல்லா தான் ஓடிட்டுருக்கு. அதே மாதிரி ப்ரெட் அல்வாவும் நல்லா ஓடுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ப்ரெட் அல்வாவை தூக்கி நம்ம ஒரு புது பிஸ்னஸ் அதை மட்டும் தனியாக ஒரு கடை வச்சு அதை மட்டும் வைக்கிறோம், அதான் டீமர்ஜர் சொல்லுவாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதை தனியாக இது பண்ணாமல் அதை தனியாக எடுத்து எங்கே கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதானி வில்மர்ன்ற ஒரு கம்பெனி கொடுத்துறாங்க. அவங்க எஃப்எம்சிஜி பிஸ்னஸ் தூக்கி அதானி வில்மர் அப்படின்ற ஒரு இது கொடுத்துட்றாங்க. அந்த கொடுத்துட்டு இப்போது என்ன சொல்கிறாங்கன்னா, முக்கியமான ஷேர் ஹோல்டர்ஸ் நம்ம பார்க்கும்போது அதானி என்டர்பிரைசஸில் ஏற்கனவே எஃப்எம்சிஜி வச்சு நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால் இப்போ வில்மர் கொடுக்கறதுனால அதானி என்டர்பிரைசஸ்லேருந்து பார்ட் ஆஃப் ஷேர் வந்து வில்மர்லேயும் அவங்களுக்கு தேவைப்படும், கொடுக்கணும். அதனால் எவ்வளோ கொடுக்குறாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். அதானி என்டர்பிரைசஸில் இன்கேஸ் நீங்கள் வந்து 500 ஷேர் வச்சுருந்தீங்கன்னா அதானி வில்மரில் உங்களுக்கு வந்து 251 ஷேர் கொடுக்குறாங்க. நீங்கள் 500 ஷேர் வச்சுருந்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, 251 ஷேர் கொடுப்பாங்க அதானி வில்மரில். இதுதான் வந்து நியூஸ். மேஜராக பார்க்கும்போது நியூஸ் நம்ம நார்மல் டெக்னிக்கல் டேர்ம்ஸில் நம்ம பார்க்கும்போது மார்க்கெட் வந்து ரொம்ப நாளாக இது இந்த சைட்வேஸில் தான் போய்ட்டுருக்கு. மார்க்கெட் கன்சால்டேஷனில் தான் போய்ட்டுருக்கு. மார்க்கெட் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மேலே ஒரு டாப்பு கேப்பை பஞ்ச் பண்ணிவிட்டு கீழே வந்திருக்கு. இதை நம்ம என்ன பண்ண மாட்டோம், ஒரு ஹையின்னு நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். மேலே போயிருக்கு, கொண்டு போன மாதிரி ட்ரை பண்ணாங்க, ஆனால் மார்க்கெட் என்ன ஆச்சுன்னா கீழே விழுந்துருச்சு. அதனால் நம்ம இது என்ன மாட்டோம்னா ஒரு புது ஹையாக கன்சிடர் பண்ண மாட்டோம். இது பார்க்கும்போது கன்சால்டேஷன் நம்ம எதுவுமே மேஜராக நம்ம பண்ண முடியாது. நம்ம 15 மினிட்ஸ் போயிடலாம். 15 மினிட்ஸ் போய்ட்டு இன்ட்ராடேயில் என்ன பண்ண முடியும்னு பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல சில பேர் வந்து இது ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ்ன்னு எடுப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ்ன்னு எடுப்பாங்க. நிறைய பேர் வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஃபார் மீ பர்சனலாக பார்த்தீங்கன்னா இது ஹெட் அண்ட் ஷோல்டராக எடுக்க மாட்டேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் இது பேட்டர்ன் வந்து கரெக்டாக ஃபார்மேஷன் கிடையாது. அதனால் ஹெட் அண்ட் ஷோல்டராக எடுக்க வேணாம். நார்மலாக நம்ம பார்க்கும்போது மார்க்கெட் என்ன இருக்குது, இந்த இடத்துல ஒரு டபுள் டாப் ஃபார்ம் ஆகிருக்கு. அது மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் கொடுத்துச்சு, மார்க்கெட் வந்து கீழே வந்துட்டேன். சரி, ஓகே. இப்போ நம்ம சப்போர்ட்டிங் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தலாம். ரெசிஸ்டன்ஸ் சிம்பிள் தான். ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குன்னா ப்ரீவியஸ் ஹை இருக்குல்ல, இந்த ரேஞ்சுக்குள்ள ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3210. இதுதான் நம்ம ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 3244. அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 3258 இருக்கும். இது வந்து ரெசிஸ்டன்ஸு. இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகுது, 3210 பிரேக் ஆகுதுன்னா இந்த ரெசிஸ்டன்ஸை நம்ம வாட்ச் பண்ணலாம். இல்லை சப்போர்ட் பிரேக் ஆகுது, சப்போர்ட்டுன்னு பார்க்கும்போது வில் கோ வித் திஸ் லெவல். இந்த லெவல்லேருந்து இந்த சப்ளை ஜோன் இருக்குது தெரியுதா, இந்த ஜோன் இருக்குது தெரியுதா எல்லாருக்கும். இந்த ஜோனை வந்து நம்ம வச்சுக்கலாம். என்ன ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 3152 to 3145, ஒரு 7 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் இருக்கும். இந்த ரேஞ்சை நம்ம என்ன பண்ணிக்கலாம், சப்போர்ட்டாக எடுத்துக்கலாம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம எப்போதுமே பண்ணுற மாதிரி நான் சப்போர்ட் வேறு கலரில் மாற்றிக்கிறேன். ஓகே, இந்த ஜோன் தெரியுதுன்னு நினைக்கிறேன். 3152 to 3145 இந்த ரேஞ்சை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம சப்போர்ட்டாக எடுத்துக்கோங்க. அதை பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஃபஸ்ட் சப்போர்ட் எங்கே இருக்குது 3122, செகண்ட் சப்போர்ட் வந்து 3111 இருக்கும். இதான் உங்களுக்கு வந்து அதானி என்டர்பிரைசஸில் நம்ம எதிர்பார்க்குறது. அதானி என்டர்பிரைசஸ் நம்ம ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அதானி பொறுத்த வரைக்கும் நிறைய நியூஸஸ் வந்துச்சு, நிறைய விஷயங்களும் நடந்துச்சு. இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, டீமர்ஜர் பண்ணுறாங்க. அதானி என்டர்பிரைசஸ்லேருந்து எஃப்எம்சிஜி கம்பெனியை எடுத்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா அதானி வில்மரில் சேர்க்குறாங்க. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ளஸ்ன்னு சொல்லணும். ஏன்னா இன்கேஸ் நீங்கள் இதில் ஷேர் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு ஷேர் கிடைக்கிது, அதனால் ப்ளஸ்ன்னு சொல்லலாம்.
ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர் கேட்டு இந்த மாதிரி டைமில் எதுவும் பண்ணலாமா அப்படின்னு கேட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ட்ரேட் பண்ணிக்கலாம். நம்ம எப்போதுமே சொல்கிற மாதிரி இது உங்களோட வியூ தான். நாங்கள் வியூ கொடுக்குறோம், அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணிக்கலாம், நீங்களும் கன்வின்ஸ் ஆகிட்டீங்க, உங்களுக்கும் அது பாசிட்டிவாக தோணுதுன்னா அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சதுன்னு பார்த்தீங்கன்னா அதானி என்டர்பிரைசஸ். செகண்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆதித்யா பிர்லா கேபிட்டல்ஸ். ஆதித்யா பிர்லா கேபிட்டல்ஸ்னு பார்த்தீங்கன்னா எதையும் நம்ம ஓவரால் பார்க்கும்போது ரேஞ்சு தான். ரேஞ்சு என்ன இருக்குன்னா, மார்க்கெட் வந்து ரேஞ்சு டாப்பில் இருந்து இந்த இடத்துல தெரியும், ரேஞ்சு டாப்பில் இருந்து மார்க்கெட் வந்து கீழே வந்துட்டுருக்கு. ஸோ எவ்வளோ தூரம் வரைக்கும் வரலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 206 205 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வரலாம். அது பிரேக் அவுட் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து கீழே வரைக்கும் போகும். எவ்வளோ 195 வரைக்கும் போகலாம். அதனால் இப்போதைக்கு இந்த இடம் கொஞ்சம் வாட்ச் பண்ணலாம். இந்த 205 இருக்குல்ல, அதை வாட்ச் பண்ணலாம். இன்கேஸ் மார்க்கெட் வந்து அங்கேருந்து பவுன்ஸ் ஆகுது, பவுன்ஸ் ஆகி மேலே போகுது, மார்க்கெட் இந்த இடத்துல வந்து என்ன ஆகுது, பவுன்ஸ் ஆகி மேலே போகுதுன்னா நல்ல ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஆனால் இப்போதைக்கு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸ்விங் ட்ரேடர்ஸ் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம லோவர் டைம் ஃப்ரேமில் பார்த்துலாம். 15 மினிட்ஸ். நிறைய பேர் வேறு கேட்டுருந்தீங்க எந்த டைம் ஃப்ரேமில் பண்ணுறீங்கன்ட்டு. 15 மினிட்ஸ் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நம்ம பார்க்கும்போது பக்கத்துலேயே ஒரு சப்போர்ட் இருக்குது. இந்த ரேஞ்ச் தெரியுதுன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். நான் நார்மலாக பார்த்தீங்கன்னா எப்போதுமே கரண்ட் மார்க்கெட் பக்கத்தில் எடுக்க மாட்டேன். ஆனால் இந்த சினாரியோவில் இது வந்து கரண்ட் மார்க்கெட் பக்கத்தில் எடுக்க வேண்டிய சினாரியோவாக இருக்குது. இதை நம்ம பார்க்கும்போது நம்ம சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 210 இருக்கும். அடுத்த சப்போர்ட்னு பார்க்கும்போது 208 இருக்கும். ஒரு 2 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் சப்போர்ட் இருக்கும். அதையும் பிரேக் அவுட் ஆச்சுன்னா அதுக்கு அடுத்த சப்போர்ட்னு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 205 கிட்ட வரும். இப்போ மார்க்கெட் வந்து நான் 2 சப்போர்ட் 2 ரெசிஸ்டன்ஸ் தான் நான் மேஜராக ஃபோக்கஸ் பண்ணுறேன். நம்ம எப்போதுமே சொல்கிற மாதிரி மார்க்கெட் இன்கேஸ் அந்த சப்போர்ட்டை உடைக்குது, ஜாக்பாட் தான் எப்போதுமே சொல்கிற மாதிரி சப்போர்ட்டை உடச்சி போயிட்டே இருக்கு. ஏன்னா நம்ம பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தோம், போன இதில் கொடுத்தது ஜிஎன்எஃப்சி கொடுத்துருந்தேன். அது சப்போர்ட்டை உடச்சி மார்க்கெட் போயிட்டே இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதுவும் ஒருத்தர் கேட்டிருந்தார், சப்போர்ட்டை உடச்சி அப்படியே போயிட்டே இருக்குது சார், என்ன சார் அப்படின்னு நம்ம கேட்டிருந்தாங்க. அதை நீங்கள் வாட்ச் பண்ணி பார்க்கலாம். இல்லைனா மார்க்கெட்டை உடச்சி சம்டைம்ஸ் என்ன ஆகும் போயிட்டே இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சப்போர்ட் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அதே மாதிரி இன்னும் ஒரு எதுவும் கொடுத்துருந்தேன், அதே இதில் கொடுத்தது, அதுவும் இதே தான் ஆச்சு. மார்க்கெட் உடச்சது ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருந்துச்சு. ஒன்று மட்டும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே போயிட்டு உடச்சிது. அது ஏன்னா மேலே போயிட்டு ரெசிஸ்டன்ஸை உடச்சது, ஆனால் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் போட. ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா போன வாட்டி கொடுத்ததில் வந்து 2 வந்து பாசிட்டிவாக நல்லா ப்ராஃபிட் வந்திருக்கும். 1 வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கும். நம்ம எப்போதுமே சொல்கிற மாதிரி தான், என்னென்னா 3 கொடுக்கறதுக்கான ரீசன் 2 ப்ராஃபிட் வந்துச்சு, 1 லாஸ் ஆகுதுன்னா கூட அது என்ன ஆகும், மேட்ச் ஆகும். நம்ம இப்போ ரெசிஸ்டன்ஸ்ன்னு பார்க்கும்போது இந்த ரேஞ்சாக இருக்கும், 270 நம்மளோட ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அடுத்த ரெசிஸ்டன்ஸை நம்ம பார்க்கும்போது மேஜர் ரெசிஸ்டன்ஸாக அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மேலே இந்த இடத்துல இருக்கும் 220 இருக்கும். அடுத்தது பார்க்கும்போது இந்த 222 அந்த 223 அந்த ரேஞ்ச் கிட்ட வரும் உங்களுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ்ன்னு பார்க்கும்போது. அதனால் சப்போர்ட் நான் வந்துட்டு 3 லெவல்ஸ் கொடுத்துருக்கேன், ரெசிஸ்டன்ஸும் 3 லெவல்ஸ் கொடுத்துருக்கேன். அது ஒரு சப்போர்ட்டும் ஒரு ரெசிஸ்டன்ஸும் உடைக்க வேண்டிய சப்போர்ட்டு, மீதி 2மே நம்மளுக்கு அடுத்த போக வேண்டியது நம்மளோட டெஸ்டினேஷனாக இருக்கும். இந்த 3 லெவல்ஸை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அது இன்கேஸ் மார்க்கெட் உடச்சி போயிட்டே இருக்குன்னா நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான். இப்போ உடைக்குது, இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸை உடச்சிக்கிச்சு, அடுத்த ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது, நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கண்டினியூ பண்ணிக்கலாம். 224 இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கண்டினியூ பண்ணிகிட்டே போகலாம். இல்லை சப்போர்ட்டை உடைக்குது, அடுத்த சப்போர்ட் எங்கே இருக்கோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கலாம். ஆனால் நம்ம மேஜராக பார்க்கும்போது இந்த லெவல்ஸ் தான் நம்ம கொடுக்குறோம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ட்ரேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 3வது என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சம்பல் ஃபெர்டிலைசர்ஸ். முன்னாடி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், ரெகுலராக நம்ம டாப் 3 பிக்ஸை வந்து இன்ட்ராடே கொடுக்குறவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, நம்ம இது கொடுக்கறதுக்கான ரீசன் என்னென்னா, ஏதோ ஒரு ஸ்டாக்கை பிக் பண்ணாமல் எதில் வந்து நிறைய கான்ட்ராக்ட்ஸ் போயிருக்கோ அதுதான் நம்ம மேஜராக வாட்ச் பண்ணி அதை தான் பிக் பண்ணுறோம். இதில் வந்து ரீசெண்டாக பார்த்திங்கன்னா நிறைய கான்ட்ராக்ட்ஸ் போயிருக்கு. இது மட்டும் இல்லாமல் நம்ம போன வாட்டி கொடுத்த எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸாக இருக்கட்டும், இல்லை டிக்ஸான் டெக்னாலஜிஸாக இருக்கட்டும், இன்னும் பார்த்திங்கன்னா அதில் வந்து நிறைய கான்ட்ராக்ட்ஸ் போயிட்டு தான் இருக்குது. ஆனால் மேஜராக பார்க்கும்போது இந்த 3ல் வந்து நிறைய கான்ட்ராக்ட்ஸ் போயிருக்கு. அது கம்பேர் பண்ணும்போது இதுக்கு நிறைய கான்ட்ராக்ட்ஸ் போயிருக்கு. அதனால தான் இதை கொடுக்குறேன். நீங்கள் என்ன பண்ணலாம், திருப்பியும் போய்ட்டு டிக்ஸன் டெக்னாலஜிஸில் நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. இன்னொன்று நீங்கள் எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸில் போய் ட்ரேட் பண்ணணும்னு நினச்சின்னா பண்ணிக்கலாம். எங்களோட அனாலிசிஸில் பார்க்கும்போது இதில் தான் மேஜர் கான்ட்ராக்ட்ஸ் போயிருக்கு. அதனால தான் இந்த 3 எடுத்திருக்கேன். இப்போ டிக்ஸனில் பார்த்தீங்கன்னா மேஜர் மூமெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி எதுவுமே கிடையாது.
இது ஹை, இது லோ, ப்ரீவியஸ் ஹை போயிருக்கு. ஆனால் மார்க்கெட் வந்து கீழே வந்துட்டு மேஜராக அது கீழே என்ன பண்ண முடியல, இது பண்ண முடியல. திருப்பியும் இதே இடத்துல பவுன்ஸ் பேக் மாதிரி ஆகிட்டு மார்க்கெட் வந்து மேலே போயிடுச்சு. அதனால் மேஜராக பார்த்தீங்கன்னா இது வந்து பெரிய மூவ்மெண்ட்னு சொல்ல முடியாது. மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் போயிட்டுருக்கு. இன்கேஸ் மார்க்கெட் வந்து நாளைக்கு இப்படி வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸாக, இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸாக ஃபார்ம் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்த்துட்டு மார்க்கெட் என்ன இது கொடுக்குதோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம நார்மலாக இது பண்ணுறவங்க, ஸ்விங் ட்ரேடர்ஸ் பண்ணுறவங்க இந்த லெவல்ஸ் வாட்ச் பண்ணுங்கள். 542 அதை பிரேக் அவுட் ஆச்சுன்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு 575 இருக்கும். இது வந்து இதுக்காக கொடுக்குறது என்னென்னா ஸ்விங் ட்ரேடர்ஸ்க்காக. இல்லை சப்போர்ட்டுன்னு பார்க்கும்போது 494 இருக்கும். அதை பிரேக் அவுட் ஆச்சுன்னா உங்களுக்கு அடுத்த சப்போர்ட் வந்து பார்க்கும்போது 461 இருக்கும். இது வந்து ஸ்விங் ட்ரேடர்ஸ்க்கு நம்ம 15 மினிட்ஸில் பார்த்துலாம். ஏன்னா சம்பளில் வந்துட்டு எதுவும் கொடுக்கல, நியூஸ் எதுவுமே கொடுக்கலன்னு பார்த்தா நியூஸ் எதுவுமே மேஜராக இல்லை. நான் பார்த்த வரைக்கும் மேஜராக இல்லை. கேஸ் நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் இல்லை, அதனால் தான் நான் மேஜராக கொடுத்தோம். ஓகே, சப்போர்ட், வாட் ஆர் தி மேஜர் லெவல் சப்போர்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ 523 உங்களோட ஃபஸ்ட் சப்போர்ட்டாக இருக்கும். உடைக்க வேண்டிய சப்போர்ட்டு. இதை உடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், 516 உங்களுடைய ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டும். செகண்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 511 கிட்ட வரும். என்னென்னா கீழே வர வேண்டிய சப்போர்ட்ஸ். இந்த இடத்துல நடுவில் வந்து நிறைய மூமெண்ட்ஸ் இருக்குது, அதனால் வாட்ச் பண்ணி பார்க்கலாம். சப்போர்ட்டை உடைச்சிட்டு நடுவில் வர வரைக்கும் வாட்ச் பண்ணி பார்க்கலாம். ரெசிஸ்டன்ஸ்ன்னு பார்க்கும்போது வில் கோ வித் தி ஓவரால் ரெசிஸ்டன்ஸ். ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம இருக்கும்போது இந்த ரேஞ்ச் எடுக்கும். 530 எடுக்கிறோம். அதை பிரேக் அவுட் ஆச்சுன்னா 537, அதான் அந்த 537 to 538 இருக்குல்ல, அந்த ரேஞ்ச் வரும். சப்போர்ட்னு பார்க்கும்போது நம்மளுக்கு மேலே வந்து 7 பாயிண்ட் கிட்ட வரும் அடுத்த ரெசிஸ்டன்ஸ். கீழே நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட அங்கே 7 பாயிண்ட் வரும் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. அது அடுத்த சப்போர்ட் பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஒரு 5 பாயிண்ட். அதனால் சம்பல் ஃபெர்டிலைசர்ஸும் பார்த்திங்கன்னா நல்ல ஸ்டாக் தான், நல்ல இது தான், நல்ல மூவ்மெண்ட் எடுத்த ஸ்டாக் தான். பார்த்திங்கன்னா தெரியும், அங்கே சைட்வேஸில் அடித்தாலும் மார்க்கெட் வந்துட்டு பவுன்ஸ் பேக் ஆகி இந்த இடத்துல வந்து நல்லா மேலே போயிருக்கு. எவ்வளோ பர்சன்ட் மேலே போயிருக்கு? அதெல்லாம் 5% கிட்ட மேலே போயிருக்கு. அதனால் நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. நம்ம பார்க்குறோம் ஒரு 5% மேலே போய்ட்டு ஒரு சின்ன ஒரு கேஷன் மாதிரி வந்துட்டு இருக்குது. அந்த நல்ல கேஷன் இன்கேஸ் இந்த இடத்துல பவுன்ஸ் பேக் ஆகி மார்க்கெட் திரும்பி அதை உடச்சிட்டு அப்படியே போதா, 538 உடச்சிட்டு அப்படியே போதா பார்க்கலாம். இல்லை பவுன்ஸ் பேக் கரெக்ஷன் வந்துட்டுருக்க ஃபேஸ் அப்படியே டவுன் ட்ரெண்டாக மாதிரி கீழே மொத்தமாக வருதா பார்க்கலாம். இப்போ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இதெல்லாம் வந்துட்டு என்னோடய டாப் 3 பிக்ஸ். இதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எங்களோட வியூவாக கொடுக்குறோம். இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அனலைஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கேளுங்க, நியூஸ் எல்லாம் பாருங்கள், நல்லா இருக்கா பாருங்கள். எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ட்ரேட் பண்ணிக்கலாம். என்னென்ன பார்த்தீங்கன்னா அதானி என்டர்பிரைசஸ் இருக்குது. அதானி என்டர்பிரைசஸ் நியூஸ் பார்த்தீங்கன்னா அவங்க டிமர்ஜ் பண்ணி அதானி வில்மருக்கு எஃப்எம்சிஜி பிஸ்னஸஸ் தராங்க. நெக்ஸ்ட்டு ஆதித்யா பிர்லா பார்த்தோம். ஆதித்யா பிர்லாவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்க ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. குவார்ட்டர்லியில் வந்துட்டு நல்லா ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இப்போது வந்துட்டு நம்ம சம்பல் ஃபர்டிலைசர்ஸ் பார்க்கும்போது நியூஸ் பெருசாக இல்லை, இருந்தாலும் கான்ட்ராக்ட்ஸ் நிறைய போயிருக்குன்றதுக்காக தான் நம்ம இந்த விஷயங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். டேக் கேர், பாய்.